நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ குவாலிஃபயர் 1 அந்த மேட்ச்சு தான் நான் வீடியோ பதிவு பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்னும் ஒரு 3 மேட்ச் இருக்குது, அதுக்கும் வீடியோ வரும். இடையில் பார்த்திங்கன்னா IPL பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாமதமாக மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க மேட்ச்சு. இந்த லாஸ்ட்டு ஒரு 17 மேட்ச்சில் எந்த அணி பாயிண்ட் டேபிள் இல்லாத கடைசியில் இருந்துச்சோ அந்த டீமெல்லாம் வின் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்புலையும் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த 17 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மேட்ச் வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதனால் நீங்களே ஈஸியாக ரிசல்ட் எடுத்துருக்கலாம். நான் வீடியோ பதிவு பண்ணலை அப்படின்னாலும் ஈஸியாக ரிசல்ட் எடுக்கக்கூடிய அமைப்புலாம் இருந்துச்சு. இப்போ ஒரு A டீம் வலுவான டீம் அப்படின்னா B டீம் கொஞ்சம் வலு இல்லாத டீம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வலு இல்லாத டீம் தான் வின் பண்ணிக்கிட்டே வந்திருக்கு. அது நீங்கள் அந்த 17 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 17 மேட்ச்சில் ஒரு 15 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் நான் வீடியோவும் பதிவு பண்ணலை. அதுக்கான அவசியமும் இல்லை. கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது ஈஸியாக இருந்திருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ராகு எது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி. இதுதான் நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த பயிற்சிகளுக்கு அப்புறம் கொஞ்சம் சுமாராக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க டீம் கூட நல்லா ப்ளே பண்ணும், அப்படியே மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எல்லா IPLலையுமே கடைசியில் இந்த ஒரு மாற்றம் இருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா அதிரடியாக இருந்துச்சு. CSKவாக இருக்கட்டும், SRHஆக இருக்கட்டும். அந்த SRHம் CSKயும் பாயிண்ட் டேபிளில் 9, 10 இடத்துல இருந்தது. நான் சொன்னது CSK நல்லா ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதை தாண்டி SRH நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிரக பயிற்சியினால் வரக்கூடிய மாற்றம் தான். அதனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு தெரியும். நான் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு கூட அது புரியும். நான் வீடியோ பதிவு பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களாக கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 2 மேட்ச் பாருங்கள். இந்த டீமு தானே வின் பண்ணுது. அதாவது எந்த டீம் லாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சோ, பாயிண்ட் டேபிளில் கடைசியில் இருந்துச்சோ அந்த டீம் தான் வின் பண்ணுது அப்படின்னு 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா 3ஆம் மேட்ச் அதே தான் வருது அப்படின்னா நீங்களே ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி ஒரு அமைப்புலாம் இருந்துச்சு. அதனால தான் நான் வீடியோவும் பதிவு பண்ண விரும்பலை. இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் சரி கடைசி ஒரு 4 மேட்சாக பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்ததுனால பதிவு பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா PPKS vs RCB, அதாவது பஞ்சாபுக்கும் பெங்களூருக்கும் நடக்குது மேட்ச்சு. 29 நடக்குது, சண்டிகரில் நடக்குது. இந்த மேட்ச்சு எப்படி போகும், சிச்சுவேஷன் என்ன, பிளேயர்ஸு பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யார், பெஸ்ட்டு பிளேயர்ஸு 11 பேர் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு டீம் ப்ளே பண்ணால் 12 பேரும், இன்னொரு டீம் ப்ளே பண்ணால் 13 பேரும் அப்படி எடுத்திருக்கேன். அதனால் உங்களுக்கு வீடியோ முழுமையாக கேட்டீங்கன்னா தான் அது புரியும். இப்போ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரம் வருது. அதாவது ஃபைனலுக்கு வரைக்கும்